காகத்திற்கு உணவு வைக்கும்போது இதுபோல தவறை ஒருபோதும் செய்து விடாதீர்கள். பொதுவாக காகம் என்பது நமது முன்னோர்களாக பாவித்து வழிபாடு செய்வது தமிழர்களின் வழக்கம். அதோடு காகம் நியாயாதிபதியான சனி பகவானின் வாகனம். இந்த உலகத்திலேயே சுத்தமான உயிரினம் என்றால் அது காகம்தான். காகம் ஒரு நாளும் குளிக்காமல் இருக்கவே இருக்காது. தன் உணவை தேடி செல்லவும் செல்லாது. அந்த அளவு தெய்வீக ஆற்றல் பொருந்தியது. காகத்திற்கு நாம் உணவு வைக்கும்போது காலை நேரத்தில் நமக்கு ஏராளமான புண்ணியங்கள் சேர்ந்து கொண்டே போகும். அப்படிப்பட்ட காக்கைக்கு நாம் உணவு வைக்கும்போது இதுபோல தவறான முறையில் வைப்பது நமக்கு நாமே கர்ம வினையை சேர்ப்பதற்கு சமம். காகத்திற்கு உணவு வைக்கும் முன்பு காலை நேரத்தில் நாம் குளித்து முடித்து விட்டு பின்புதான் காகத்திற்கு உணவு வைக்க வேண்டும். மாதவிடாய் சமயத்தில் பெண்கள் ஒருபோதும் காகத்திற்கு உணவு வைக்கக்கூடாது. காலை நேரத்தில் ஒருபோதும் அசைவ உணவை காக்கைக்கு வைக்கக்கூடாது. அப்படி வைக்கும்போது நமக்கு பித்ரு சாபம் நமக்கு கண்டிப்பாக வந்து சேரும் என நம்ம முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே போல நாம் சாப்பிட்ட மிச்ச மீதி உணவை ஒருபோதும் காகத்திற்கு உணவாக வைக்கக்கூடாது. நம் கர்ப்பபலன் நமக்கே அதிகமாக கூடிக்கொண்டே போகும் என நமது புராணத்தில் கூறியுள்ளது. இதுபோல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நமது சேலம் சிவனருள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இதுபோல வீடியோக்களை உங்கள் நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். நல்லதே நடக்கட்டும்.